ஏற்றுக்கொண்டேன். 94 ஊழியத்துக்கு வந்தேன். 96 என்னுடைய ஆவிக்குரிய தாயாக இருந்த எலிசபெத் அம்மா அவங்க அங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு ட்ரைனிங்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போகும்போது நான் ஒரு கிழிஞ்ச பேக்கில் தான் போனேன். ஒரு கிழிஞ்ச பேக்கு, அது சூட்கேஸ் மாடலில் இருக்கும், லெதர் பேக்கு. அது லெதர் பேக்குன்னு சொல்ல முடியாது, ரெக்ஸின் பேக்கு. அந்த பேக்கோட நான் அங்கே புறப்பட்டு போகிறேன். அங்கே பெத்தேல் அங்கே போய் என்னை உட்கார வைக்கிறாங்க. அப்போது எல்லா காரியங்களையும் பேசி, தம்பி என்னோட இங்கே தான் நாங்கள் விட்டுட்டு போக போகிறோம், அவன் இனிமேல் உங்களுக்கு தான் பிள்ளை, அவன் உங்கள்கிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு அவங்க போகிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு டைமாக அண்ணன் தான் என்னைய பெத்தேல்லேருந்து மெய்யம்பொழிக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டுட்டு வரணும். அப்படி வரும்போது சரி பேக் எடுங்க போவோம் அப்படிங்கிறாரு. அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குதா என்னமோ எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா யாருக்கு அதிகமான அந்த ஒரு சின்ன விஷயம் நன்மையாக நடக்கிறதோ அந்த தாக்கம் அவங்களுக்கு தான் நினைவில் நிற்கும். அல்லேலூயா. அப்போது நான் அந்த பேக்கை எடுக்க போகிறேன். பேக் அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு இது என்ன பேக் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் பிஞ்சிட்டு வந்துடும். எல்லாமே துணியெல்லாம் மேலே தூக்கிட்டு நிற்குது. உடனே என்ன செய்கிறாருன்னா உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சூட்கேஸ், ஒரு சின்ன சூட்கேஸ். அந்த சூட்கேஸ் வந்துன்னா நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, இந்த பொதுவாக சென்னையில் ஒரு பாஸ்ட் மீட்டிங் நடத்துவார். அவங்க பாஸ்ட்மார்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேஸாக கொடுத்து விடுவார், பார்த்துருக்கீங்களா? அந்த சூட்கேஸ் அது அங்கே சும்மா கிடக்குது. உடனே போய் அதை எடுத்துகிட்டு வந்து அதை கையில் கொடுத்து இந்த துணிகளெல்லாம் அதுக்குள்ளே எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாக்ஸுக்குள்ளே, அந்த சூட்கேஸுக்குள்ளே வச்சு என்னை மெய்யம்பொழிக்கு கொண்டு வந்து அன்றையிலிருந்து நான் உருவாக்கப்பட்டேன் மெய்யம்பொழியில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1996 அந்த சூட்கேஸ் என் கையில் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சூட்கேஸ் என்கிட்ட தான் இருக்குது. அப்பா மாதிரியே தான். அதனால் மறக்க முடியாத நினைவுகள் ஏராளமாக இருக்கிறது. அது ஒன்றொன்னா சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு நேரமே பத்தாது. ஏராளமான உருவாக்கப்பட்ட இடம், ஒரு பட்டறை என்று சொல்லலாம். ராமேஸ்வரம் தேவசபை என்னை ஊழியத்தில் உருவாக்கின ஒரு பட்டறை. அல்லேலூயா. நிறைய காயங்களெல்லாம் வந்துச்சு, நிறைய காயங்கள். அதாவது காயங்கள்லாம் வெளியில் காயங்கள் இல்லை. அண்ணனை மாதிரியெல்லாம் நான் அடியெல்லாம் வாங்கலை. ரொம்ப அடி வாங்கியிருக்கிறேன், ஆனால் அண்ணனை மாதிரியெல்லாம் அடி வாங்கி வேப்ப மரம் பட்டு போகிற அளவுக்கெல்லாம் நான் என்ன செய்யலை, வாங்கலை. வேம்பாரில் வேப்ப மரத்தில் கட்டி வச்சு அண்ணனை கொல்றதுக்காக திட்டம் பண்ணாங்க. அந்த மிஷினரி சேலஞ்சு படித்தா அவங்களுக்கு தெரியும். அவரை அடித்த இடத்துல, அப்பாவையும் அண்ணனையும் கட்டி வச்ச இடத்துல அந்த மரம் அப்படியே பட்டு போச்சு. அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வாங்கலை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட காயங்கள் ஏராளம் இருந்தது. அதற்கு நடுவிலே உருவாக்கங்கள் தாராளமாக இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் இந்த முதுகுளத்தூர் பட்டணத்தில், உண்மையிலே சொல்கிறேன், இந்த முதுகுளத்தூர் பட்டணத்தை எப்போ 96க்கு முன்னாடி ஒரு டைமில் டீம் ஒர்க்குக்கு எங்களை சபையிலேருந்து அனுப்பிவிட்டு இருந்த போது, அப்போது இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன், ஆண்டவரே வட இந்தியாவுக்கு கூட அனுப்பி வைங்க, பாஷை தெரியாதவங்கிட்ட கூட போய் நான் ஊழியம் செஞ்சிடுறேன், எக்காரணத்தை கொண்டு இந்த முதுகுளத்தூருக்கு மட்டும் அனுப்பிடாதீங்கன்னு சொல்லி அன்னைக்கே ஜெபம் பண்ணேன். ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னால், அந்த ஏரியா பார்க்கும்போது அவ்வளோ கரடு முரடான மனுஷர்கள், அவ்வளோ பார்க்கும்போதே டெரராக இருக்கிறாங்க. நான் அப்போ சின்ன வயசு, 17-18 வயசு இருக்கும். அப்போ எனக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதே பயமாக இருக்கும். அப்போ இந்த ஏரியாவுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். அதே ஆண்டவர், யார்கிட்ட நான் ஜெபம் பண்ணணும், அதே ஆண்டவர் அண்ணன் மூலமாக தான், அவர் தான் என்னை இங்கே முதுகுளத்தூருக்கே அனுப்பியும் வச்சார். அவர்கிட்ட நான் 1 மாதத்துக்கு முன்னாடி போய் பேசுகிறேன், அண்ணே கிளை சபை போடணும்னு சொன்னீங்கல்ல, கிளை சபையில் கொண்டு போய் விடுங்கண்ணே, எனக்கு இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாதுண்ணே, கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்றார். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இப்போதைக்கு 2 வருஷத்துக்கு யாரையும் போடுற மாதிரி இல்லை, ஏற்கனவே 2 பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெளியில் போயிருக்கிறாங்க, அவங்களுடைய கேப்பை ஃபில் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களை நாங்கள் அனுப்ப முடியும், அதனால் 2 வருஷத்துக்கு உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்திக்கங்க அப்படின்றார். ஞாபகம் இருக்கானே? அதுக்கு பிறகு சரின்ட்டு நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன். 2 மாதம் கழித்து மறுபடியும் சொல்கிறாரு,
நீங்கள் தான் முதுகுளத்தூருக்கு போக வேண்டியிருக்கும், உங்கள் மனசை மாற்றிக்கோங்க அப்படின்ட்டார். ஏற்கனவே அப்பாவுடைய பயிற்சி நமக்கு எப்போவுமே அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், எவர் அடின்னுவார். அதனால் அண்ணன் சொன்ன உடனே எவர் அடின்ட்டேன். அல்லேலூயா. ஆமாம், இது ஆண்டவருடைய வார்த்தையாக நான் கருதி, அவர் மூலமாக அது சொல்லுகிறார் என்பதை நான் கருதித்தான் கீழ்ப்படிந்து இந்த இடத்துக்கு வந்தேன். வந்த நாட்களில் ஏராளமான கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இன்றைக்கி இப்படி இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் கஞ்சி தண்ணியை குடிச்சிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் ஒரு நாளைக்கு சொல்லுவேன், நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த சபையை வளர்ப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இது என்னுடைய பலன் அல்ல, அவருடைய கிருபை. அல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணமாக இருந்த தேவ சபைக்காக நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அருமையான அப்பாவுக்காக அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இல்லை, இன்றைக்கு இருந்திருப்பார். ஆனால் அவர் மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பார். அவருடைய ஸ்தானத்தில் அருமையான அண்ணன் சந்தோஷம் அடைவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் நேரத்தை கருதி கரங்களை தட்டி உற்சாகமாக அண்ணன் அவர்களை ஹல்லேலூயா. உங்களுடைய உற்சாகமான வரவேற்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஊழியர் பாஸ்டர் யாவே சொன்னது போல இந்த நாளிலும் உங்களோட இந்த ஆராதனையில், இந்த சந்தோஷமான நாளில் நானும் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய முதுகுளத்தூரில் உள்ளதான தேவ சபை இந்த இடத்துக்கு வருவதற்கு நிறைய பயணம் செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய விதமான போராட்டங்களை சந்தித்திருக்கிறது, நிறைய விதமான எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணி இருக்கிறது, நிறைய விதமான ஏற்ற இறக்கங்களை எல்லாம் கடந்து சென்றிருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் மத்தியில் நம்முடைய தேவாதி தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறதை கண்டு மிகவும் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். அதுவும் விசேஷமாக இந்த நாளில் நேற்றும் இன்றையுமாய் நடக்கிறதான இந்த கூடுகைக்கு கடந்து வரும்படியாக பாஸ்டர் அவர்கள் ஏற்கனவே ஃபோனில் இதை குறித்து ஒரு சின்ன தகவலை சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை நான் வெறும் ஃபோனில் சொல்லுவது மட்டுமல்ல, நேரடியாய் வந்து உங்களுக்கு இந்த கூடுகையை பற்றி சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே அவங்க இங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நானும் என்னுடைய ஃபேமிலியாக வரணும்னு நினச்சோம். ஆனாலும் இப்போ நான் மட்டும்தான் வர்றேன். ஆனாலும் வந்து இந்த டேட்டை சொல்லும் பொழுது எனக்கு அப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. அதோடு அதை கனெக்ட் பண்ணுவதற்காக இந்த ஒரு நாள் தான் எனக்கு கிடைத்தது. சரி, நான் சனிக்கிழமை வர முடியவில்லை என்றாலும் கண்டிப்பாக நான் ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு முழுமையாக முயற்சி எடுக்கிறேன் என்று சொன்னேன். கடந்து வந்து உங்களை பார்த்ததுலேயும் அதுபோல் அருமையான செய்தி அளித்ததான அருமையான பாஸ்டர் அவர்கள், அவருடைய குழுவினர்கள், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் யாபேஸ் அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள தேவாதி தேவன் அவங்கள உருவாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரராக இந்த இடத்துல நியமித்து வைத்திருப்பதில் நீங்கள்லாம் பாக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதில் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். ஸோ தொடர்ந்து தேவாதி தேவன் தருகிறதான நல்ல ஆலோசனைகளை, சத்தியங்களை நாம் கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள, வசனத்துக்குள்ள நாம் பலப்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராக, உதவி செய்வாராக. நான் கடந்து வரும் பொழுது நேற்று தான் கேரளா ஊர்லேருந்து என்னுடைய மனைவியினுடைய சகோதரியும் அவருடைய ஹஸ்பண்ட் தான் அவங்க ஃபேமிலியாக கடந்து வந்தார்கள். இன்னைக்கு காலையில் உள்ளதான இந்த கூடுகைக்கு சரி நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து என்ன செய்வோம், போய் வருவோம் என்று டீமாய் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. பயிற்சி எந்த அளவுக்கு சரியாகவும் கடினமாகவும் நேர்த்தியாகவும் இருக்குதோ அந்த அளவுக்கு செயல்படுத்துகிற பணியும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. பயிற்சியின் நேரத்தில் ஷார்ட்கட் காமிக்கிற ஆட்கள் இருக்காங்க. சொகுசை விரும்பி இதெல்லாம் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படி லேச சைடு ஒதுங்குற ஆட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவராக உங்கள் ஊழியர் பாஸ்டர் யாபேஸ் இல்லை. பயிற்சியின் காலத்தில் அவங்க செஞ்ச வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது கடினமான வேலைகள். இப்போ உள்ள லகுவான நாட்கள் அப்போ கிடையாது.
ரொம்ப கஷ்டம். சூடு, நட, கிரமமாக போகிறது, வேற எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லை. ஒரே சிந்தனை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எல்லா வீட்லேயும் போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு டார்கெட் தான். ஏன்னா அப்பாவை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும், சுவிசேஷத்துக்கு கொஞ்சம் கூட சலைச்சவர் கிடையாது அப்பா. எந்த நேரத்திலையும் வேதவசனம் சொல்லுகிறது போல, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யாரிடத்திலையும் எந்த சூழலையும் தைரியமாக சொல்கிற ஒரு வெறி பிடித்த தேவனுக்காக ஒரு நல்ல அற்புதமான ஒரு தலைவர். ஹல்லேலூயா. சரீரத்தின்படி அவர் எங்களுக்கு அப்பாவாக இருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய விதத்தில் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராக தேவன் அவரை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் அந்த ஊழியத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய தகப்பன், என் தாயினுடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக அவள் எடுத்ததான இந்த வைராக்கிய சிந்தனைகள் தான் எங்களை உருவாக்கினது. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை ஷேப் பண்ணதுக்கு அவங்க ரொம்ப பிரசங்கங்கள்லாம் எங்களை என்ன செய்யலை, அதிகமான சேலஞ்சில் அவங்க நடக்கிற வாழ்க்கையை பார்த்தோம். மேடைக்கு பின்பதாக அவங்க வாழ்ந்துக்கிட்டாங்கல்ல. மேடையில் வரும்போது மைக் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், கோட்டு சூட்டெலாம் போட்டு டையெல்லாம் கட்டி அழகாக என்ன செய்வோம், அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவோம். அப்படி நிறைய ஊழியர்களை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எங்கள் அப்பா கோட்டு சூட்டெல்லாம் பார்த்தது கிடையாது. அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியுமில்ல அவருடைய ஸ்டைலு. ஆமேன். மேடையில் பிரசங்க நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட நிறைய பாடங்கள் மேடையில் அல்ல, அவர் நடந்து கொண்ட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, பல சம்பவங்கள் என்னால் சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு ஊட்டி என்கிறதான நம்முடைய இந்த மலை பிரதேசத்தில் குளிரான இடத்துல ஒரு பெரிய செமினார், பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அப்போ அந்த டைம் சீசன் என்பது கொஞ்சம் குளிரான, எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டீங்களா, அந்த குளிர் டைமில் போகும்போது வீட்டில் இருந்து அந்த ரூமில் இருந்து அந்த ஹீட்டர்லேருந்து வெளியில் வர்றதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுகிற டைம். அப்போ அவங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் கொடுக்குறதான இடம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சான போய் கை கழுவணும், அதுக்கு வாஷ் பேஷன்லாம் இருக்குது. எல்லாருமே பண்ணி அவங்கள்ட்ட வேலையில் முடிச்சுட்டு போகிறாங்க. ஒரு சர்டன் டைம் ஆன உடனே சில நபர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன ஒரு ஹோட்டலு, வாஷ் பேஷன் கூட சரியாக இல்லை, கழுவுற தண்ணியெலாம் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குன்னு ஒரு சின்ன சின்ன முறுமுறுப்பு அப்படி என்ன செஞ்சிட்ருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் எங்கள் அப்பாவும் அந்த டீமில் அட்டென்ட் பண்ணுறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் அப்பாவும் இருக்கிறாங்க. இப்போ அப்பாவை அங்கே ஒரு ஸ்பெஷல் செய்திக்காக அப்பா என்ன செஞ்சுருக்கிறாங்க, அழைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த எல்லாருமே அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது எல்லாருடைய வாயில என்னதான் வந்துட்டுருக்கு, முறுமுறுப்பு வந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நபர் அந்த வாஷ் பேஷனில் போய் கையை வச்சு என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அடிச்சு போயிட்டார். எல்லாருமே பார்க்குறாங்க, இது என்னப்பா திடீர்னு ஒன்று நடக்கு. பின்னாடி கேள்விப்படுறாங்க, வேற யாரும் இல்லை, அது பாஸ்டர் பவுலோஸ் ஐயா என்ன செய்கிறாரு, எந்த சமயத்திலையும் எதையும் மனம் சோழாமல் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. எங்கள் ராமேஸ்வரத்தில் பொந்தமல்லின்னு சொல்கிறதான இடம் உங்களுக்குலாம் தெரியும். அங்கே நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கோம், நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன், அப்பா பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. வண்டி வருது, திடீர்னு பார்த்தா மேட்டில் டக்குன்னு ஏன் பின்னாடி தோல்ல அப்பா பின்னாடி உட்காந்து, இஸ்ராயலே வண்டி நிறுத்து, இஸ்ராயலே வண்டி நிறுத்து. நான் எதையுமே பார்க்கல, வண்டி நிறுத்தக்கூடிய அளவுக்குள்ள எந்த இதுவுமே என் கண்ணில் என்ன செய்யலை, பார்க்கல. டக்குன்னு வண்டியை விட்டு கீழே என்ன செய்கிறாரு, இறங்குறாரு. திடீர்னு இறங்குறாங்களே, ஒன்றும் சொல்ல, எதுக்காக இறங்குறான்னு கூட தெரில. இறங்கிட்டு என் வந்த காருக்கு பின்னாடி ஓடுறாரு. நான் சைடு மிரரில் என்ன செய்கிறேன், அப்பா பார்க்குறேன். பின்னாடி ஓடினா அந்த மேட்டில் நான் கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு நபர் ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷாவில் அந்த மேட்டில் பாரத்தை சுமந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, தள்ளி தள்ளி போகிறார். இது அப்பா பின்னாடி உட்காந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. என்ன நிறுத்த சொல்லி ஓடி போய் அந்த வெயிட்டான அந்த ரிக்ஷாவை தள்ளுறாரு. பின்னாடி தலை கொடுத்து என்ன செய்கிறாரு, தள்ளுறாரு. இந்த ஓட்டி அந்த இழுத்துட்டு வந்த மனுஷனுக்கு ஏதோ மூச்சு காற்று வந்தது போல கடைசியில் தள்ளி நான் கார் நிற்கிறதுக்கும் சைடில்
அவங்க தள்ளிட்டு அப்புறம் லெவல் ஆயிடுச்சு, வண்டி ஏறிட்டாங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு, என்னப்பா என்னட்ட சொல்லியிருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன், நான் தள்ளியிருப்பேன், எதுக்கு நீங்கள் இப்படி போட்டு. அதுவும் வந்து உட்காந்து பார்த்தா வேர்த்து அப்படியே நெஞ்சு டப்பு டப்புன்னு என்ன செய்யுது அடிக்குது. ஏன்ப்பா நீங்கள் எது செஞ்சு? அப்பப்பா சொன்னேன், இது ஏன் வேலை, உன் வேலை, ஓட்டு நீ ஓட்டு, இது இப்போ என்னுடைய வேலை. யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் எதிர்பார்க்காத அநேக காரியங்களை தற்சுரூபமாய் கண்டதுனால இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமேன். அதுபோல் ஒவ்வொரு பயிற்சியாளர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா இதுபோல் நிறைய சாட்சிகள் அவங்க என்ன செய்ய முடியும், அவங்க சொல்லுவார்கள். அதாவது பயிற்சி களத்தில் நம்ம எந்த அளவுக்கு அழகாய் உருவாக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் போகிறதான இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய தேவ சபையினுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் சாதாரணமாய் தொடங்கப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினால மகிமையாய் ஆண்டவர் ஒவ்வொரு கிளை சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அற்புதகரமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளிலையும் இந்தியாவிற்கு வெளியிலையும். இப்போ ரீசெண்டாக நானும் அருமையான ஊழியர் ஃப்ரெஜிராஜ் அவர்களும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்காய் கடந்து சென்றோம். தலைமை நம்முடைய நம்முடைய டெல்லிக்கு கடந்து போய் அங்கேருந்து நேபாள் தேசத்துக்கு போனோம். அந்த நேபாள் தேசத்துக்கு போனால் அங்கே ஒரு ஃபேமிலி, தே ஆர் நேபாளிஸ், அவங்க ஃபேமிலியாக அப்பா இருக்கும் பொழுது 3 மாதம் பயிற்சிக்காக நேபாள் தேசத்திலிருந்து அவரும் அவருடைய குடும்பம், மனைவி 2 பிள்ளைகளாக நாம் ராமேஸ்வரத்திலேயே வந்து தங்கி இருந்து பயிற்சி பெற்றார்கள். இந்த பயிற்சி பெற்ற நேரத்தில் இந்த 3 மாதத்தில் அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு நிறைய உபதேசங்கள் நாங்கள் கேட்டோம், நல்ல நல்ல டீச்சிங்லாம் கேட்டோம். ஆனால் அவைகளுக்கெல்லாம் மத்தியில் அப்பாவோடு நேரடியாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட சில அனுபவங்கள் எங்கள் ஊழியத்தை இன்னைக்கு பக்காவாக செய்வதற்கு கிருபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தாங்க இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கும் என்ன செய்தார், சொன்னார். இயேசு வெறும் உபதேசத்தை மாத்திரம் சொல்லி ஒதுங்குகிறவர் அல்ல. அவருடைய மெயினான உபதேசம் எல்லாம் நடக்கும் பொழுதும், பிரயாணம் பண்ணும் பொழுதும், உட்காரும் பொழுதும், 4 பேர் கேள்வி கேட்கும் பொழுதும், இப்படிப்பட்ட இடத்துல இயேசு தன்னை வெளிப்படுத்தி அதன் மூலமாக இந்த சீஷர்களை பயிற்றுவித்ததுனால தான் இயேசுவை கொலை செஞ்சாங்க. அடுத்த 12 இயேசு எழும்பிருச்சு. ஹல்லேலூயா. அடுத்து 70 இயேசு எழும்பிருச்சு. அடுத்து 120 இயேசு எழும்பிருச்சு. அடுத்து 3000 இயேசுக்கள் எழும்புறாங்க. அடுத்து 5000 இயேசுக்கள் எழுப்புறாங்க. இப்போ உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான இயேசுவின் சீஷர்களை ஆண்டவர் எழுப்பினதனுடைய நோக்கம் அந்த நேரடியாக கள பயிற்சியை அந்த ஃபீல்டில் வச்சு கொடுத்தார். பார்த்தீங்களா, அந்த கொடுத்ததுதான் அவர்களை உருவாக்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நீங்கள் இந்த ஆலயத்திற்கு இப்படிப்பட்டதான ஒரு அருமையான இந்த கூடியை கடந்து வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு கீழே இருந்து நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது இது இந்த சபைக்குள்ள 4 இந்த சுற்று செவருக்குள்ள ஒதுங்குவதற்கல்ல, இது ஒரு ஃபெலோஷிப் மட்டும்தான். நம்முடைய பணித்தளம் என்பது நாம் போகிற கிராமங்கள், நாம் வேலை செய்கிறதான இடங்கள், நாம் படிக்கிறதான இடங்கள், நாம் பழகுகிறதான ஃப்ரெண்ட்ஸுகள். இங்கே தான் இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு சொல்லி தேவ ராஜ்யத்திற்கு திரளான ஜனங்களை சேர்க்கும்படியான ஒரு வல்லமை தேவன் நமக்கு தருவாராக. கைகளை தட்டி உற்சாகமாய் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடல் வரிகளை பாடி நாம் தொடர்ந்து வசனத்துக்குள்ளே கடன் செல்ல போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது, மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது,
ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிற தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன் மகிமை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமை காண்கிறேன் வல்லமை காண்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் நீர்தானே என் துணையானே உம் நிழலில் களிகூருவேன் நீர்தானே என் துணையானே உம் நிழலில் களிகூருவேன் உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா வலக்கரம் தாங்குதையா ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் தினமும் துதிக்கின்றேன் தினமும் துதிக்கிறேன் கிருபை மிரக்கமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே இந்த அற்புதமான இந்த நல்ல வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களுடைய செவிகளை சாய்க்கும்படியாக வார்த்தையினால் நாங்கள் தொடப்படும்படியாக விடுதலை ஆக்கப்படும்படியாக ஜெயத்துக்கு நேராய் முன்னேறும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்துள்ளதான நேரத்தை நீதாமே எங்களுக்கு நன்மையாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா மட்டுமாய் நல்ல அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க அடுத்து ஒரு வார்த்தை உங்களுக்கு அதிகமாகிடக்கூடாது ஹல்லேலூயா ஆனால் தொடர்ந்து நேற்று ஈவினிங்கு இன்றைக்கு காலையில் நல்ல ஒரு சத்தியத்தை தொடர்ச்சியாய் படிப்படியாய் வேதத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் நானும் கேட்கும் பொழுது மிகவும் எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இந்த வேத வசனங்களை இணைப்பாக கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கு நம்ம அதோடு சேர்ந்து 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் 7வது வசனம் ஆகிய இரண்டையும் நாம் படிக்க கேட்போம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 6, 7 ஆகிய வசனம் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து
நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. இப்போ இந்த 5ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்திலிருந்து நீங்கள் படிக்கும்போது இது கொரிந்தியருக்கு பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக எழுதினதான ஒரு அற்புதமான நிருபமாக இருக்கிறது. இப்போ இந்த நிருபத்தில் 6வது வசனத்தில் ஒரு காரியத்தை மிக அழகாய் அங்கு பஞ்ச் பண்ணுகிற அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று. ஹல்லேலூயா. எதில் மேன்மை பாராட்டணும், எதில் மேன்மை பாராட்டக்கூடாது, ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த வேத வசனம் நமக்குள்ள அநேக நன்மைகளை நமக்கு செய்கிறது. சாதாரணமாய் படிக்கிறது உண்டு, கடமைக்காய் படிக்கிறது உண்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு டிவோஷனலாக சில காரியங்களை போர்ஷனை கவர் பண்ணி படிப்பது உண்டு. செய்திகளுக்காக வசனத்தை எடுத்து படிப்பது உண்டு. டிபேட்டுக்காக தர்க்கங்களுக்காய் வசனங்களை எடுத்து படிப்பது உண்டு. தேவன் நம்மிடத்தில் பேசணும், அந்த பேசும் பொழுது எனக்குள் இருக்கிற சில குறைவுகளை இந்த வேத வசனம் என்ன செய்யணும், எனக்கு காண்பித்து தர வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் என்பது கண்ணாடிக்கு ஒப்பனையாகவும் என்ன செய்திருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த கண்ணாடிக்கு முன்பதாய் நிற்கும் பொழுது கண்ணாடி ஒருபோதும் பொய் சொல்லாது, உங்களுடைய நிஜத்தை அப்படி என்ன செய்யும், வெளிப்படுத்தும். இது போல பரிசுத்த வேதாந்தம் முன்பதாக அதிகாலையில் நீங்கள் ஆயத்தமாய் காத்திருந்து போய் நிற்கும் பொழுது அந்த வேதத்தை படிக்க படிக்க அந்த வசனம் உங்களுடைய சுய நிலையை என்ன செய்யும், அது வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தும் பொழுது தட்டி கழித்து போகிறவர்களாக அல்ல, அந்த வசனத்துக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி என்ன உங்களிடத்தில் மாற்றும்படியாய் வேதவசனம் சொல்லுகிறதோ அதற்கு உங்களை மாற்றி வேதவசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது இந்த வேதவசனம் நமக்கு நன்மை உள்ளதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு இன்னொரு பேர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அநேக நேரத்தில் வேத வசனத்தை நாம் எடுத்து அநேகரை வெட்டுவதற்கு என்ன செய்வோம், பயன்படுத்தும். ஆனால் அதை நினைத்து கொள்ளணும், அந்த வெட்டுகிறதுக்கு பயன்படுத்துவது போலயே இன்னொரு பக்கம் நம்மளே என்ன செய்யும், அது வெட்டுவதற்கு அது ரெடியாக இருக்கு. அதற்கும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் என்பது மேன்மையானது. பொன்னை காட்டிலும், பசும் பொன்னை காட்டிலும், தேனை காட்டிலும், தெளி தேனை காட்டிலும் மதுரம் உள்ளதாக இந்த வேதவசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் வேதவசனத்தை படிக்கும்படியா உட்காருவேன். உட்கார்ந்தா ஃபோனை சைலண்ட் பண்ணுறது, மற்ற நபர்கள்ட்ட சொல்லி வச்சுறது, எப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு மற்ற கால்ஸ் வந்துன்னா ரொம்ப மேஜர்னா மட்டும் சொல்ல, மீதி பார்த்துக்கிறங்க அப்படின்னு போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே படிக்க ஆரம்பித்தா டைம் போகிறதே என்ன செய்யாது. ஒரு சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்ட் அப்படியே கோர்வையாக சில இணைப்புகள் என்ன செய்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். ஏனென்றால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. லாட்ரி அடிச்சாதான் பாக்கியம் நினைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. யாரோ கொண்டு வந்து ஏதோ ஒரு வெகுமதியை கொடுத்தாதான் பாக்கியம் என்று நினைச்சிடக்கூடாது. அதுவும் பாக்கியம் தான். அந்த பாக்கியம் எல்லாம் அழிந்து போகிற பாக்கியங்கள். ஆனால் நித்தியம் வரைக்கும் நம்மளை கொண்டு செல்லுகிற அழியாத பாக்கியம் என்பது கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் சில நபர்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு நினைப்பாங்க. அவங்க உட்காந்து எதையே படிச்சுட்டு இருப்பாங்க, வேதவசனம். ஏனென்றால் வேதவசனத்துக்குள்ளே போக போக அநேக முத்துக்களை சர்ஃபேஸில் நம்ம எடுக்க முடியாது, ஆழத்துக்குள் போனால் தான். ஏன்னா நாங்கள் கடல் கரையில் இருக்கிற சுற்றி எதோ என்ன இருக்குது, கடலால் சுற்றி இருக்கிற இடம். அப்போ அங்கே முத்துக்களை தேடி போகிறவங்க கடற்கரையிலெல்லாம் கிடைக்காது, மேலாப்பிளை கிடைக்காது, போகணும், ஆழத்துக்கு என்ன செய்யணும், போகணும். இது போல் வேதம் என்பது ஒரு ஆழமான ஒரு மகிமையான கடல். அதற்குள்ளாய் நம்ம கடந்து சென்றா கண்டிப்பாய் அந்த 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 முயற்சிக்கு, அந்த பிரயாசத்திற்கு பெரிய பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதனால சிறு வயசுல இந்த பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், சின்ன சின்ன பிள்ளைங்க வாலிபெல்லாம் இருக்கிறீங்க, நீங்க இந்த நாட்கள்ல பல காரியத்திற்கு உங்களுடைய கவனங்களை சிதற வைக்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் என்பது வாலிபர்கள் அப்படி என்ன செஞ்சிருக்கு, அப்படி மேக்னெட் போல இடிச்சிருக்கு. ஆமென். ஐபிஎல் ஓடுதா, ரைட்டு, என்னதான் வந்தாலும் ஐபிஎல் என்ன செய்ய முடியாம தவிர்க்கவே முடியாது. ஆமென். போய் உட்கார்ந்துருந்தா இப்போ யார் சிக்ஸர் எடுக்கிறா, யார் 4 எடுக்கிறா, யார் விக்கெட் வாங்குறா, யாருக்கு எத்தனை ரன், இப்போ யார் டீம் லீடில் இருக்கிறான்னு இவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. ஆமென். இதில் ஆர்வத்தை காண்பிப்பார்கள். அடுத்து கேம்ஸ், நிறைய கேம் என்ன ஆப்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வாலிபர்லாம் பார்த்தீங்கன்னா நைட் நேரம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில வெளிச்சங்கள் மின்னிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
தெருக்கள் ஒரு 4-5 பிள்ளைகள்லாம் சேர்ந்து இங்கெல்லாம் முதுகுலத்தூர்லாம் அப்படிலாம் பிரச்சனை இருக்கான்னு தெரில, கூட்டம் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. அப்படியே பார்த்தா கேமு அட்ரா குத்துறா அட்ரா போடுறா அடே விட்றாதரா டாம் டோம் டீம் இதெல்லாம் நேரத்தை செலவு. பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சத்துனுடைய ஈவில் ஸ்பிரிட். நல்லா பிடிங்க, ஒரு வாலிபத்தை ஒரு பகையில் இழுக்குதுன்னா அதுக்கு பின்பதாக ஏதோ ஒரு இருளின் ஆதிக்கம் இவர்கள் அதை விட்டு வெளிவிலகாத அளவிற்கு அதில் என்ன செய்திருக்குது, டாமினேஷனாக இருக்குது. இதில் அவன் ஊறி போக போக அவனுடைய குணாதிசயங்களே மாற ஆரம்பிக்கும். நல்லா கீழ்ப்படிந்து கொண்டிருந்த பிள்ளை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்குள்ள ஒரு முரட்டுத்தனம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்து கொண்டிருக்கு. ஏன்? எதில் அது அவன் அதிக நேரத்தை செலவழிக்கிறானோ அந்த நேரம் அவனுடைய வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த அதுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு வேதத்தில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்க முடியுமோ செலவழித்து பாருங்க. இந்த வேத வசனத்தை படிக்க 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 இந்த வேத வசனத்தை தந்தவருடைய நேச்சருக்கொப்பாக ஆண்டவர் நம்மளை மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இது என் பிரியம், இது என் வாஞ்சை, இது என் தாகம். தாவீதினுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சங்கீதத்தில் நிறைய இடத்துல எழுப்பாரு. அந்த மானானது நீரோடைகளில் வாஞ்சித்து கவர்கிற போல என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி என்ன செய்கிறதாம். அவ்வளோ வாஞ்ச வேதத்தின் மேல, தேவன் மேல. அப்ப நம்முடைய சபையில் இருக்கிற நீங்க வேதத்தின் மேல அப்படி உள்ள தாகமா இருக்கணும், அதுல நீங்க கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. இன்னைக்கு உலகத்துல மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய இருக்கு, நிறைய என்ன செய்து இருக்கு, அப்படித்தானே? வீட்டை குறித்து மேன்மை பாராட்டலாம், ட்ரெஸ்ஸை குறித்து மேன்மை பாராட்டலாம், படிப்பை குறித்து மேன்மை பாராட்டலாம், அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டலாம், நிறைய மேன்மை பாராட்டுதல் இருக்கு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல ஒரு பஞ்சிங் பண்றார். நீங்கள் மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல. ஏனென்றால் கொரிந்திய சபைக்கும் மேன்மை பாராட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் கொரிந்திய சபைக்கு இருக்கு. ஹல்லேலூயா. டக்கு டக்குன்னு அந்த வசனங்களை மட்டும் குறிப்பிடுத்து படிங்களேன். 1ஆம் அதிகாரம், இதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை படிங்க. இப்ப இந்த கொரிந்திய சபை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசம், எல்லா அறிவு, மற்றெல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாங்க, சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே இப்ப வரங்களை எடுத்துட்டா அறிவிலையும் அவங்களுக்கு சம்பூர்ணம் இருக்கு, வரங்களையும் உங்களுக்கு என்ன இருக்கிறது, குறைவில்லாதவர்களாய் காத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 12வது வசனம், அதே 1ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தில் உங்களில் சிலர் மேன்மை பாராட்டுவதில்லை. இப்ப யார் மேன்மை பாராட்டுறாங்க? நான் யார் டீமு? பவுலுடைய டீமியா? எல்லா ஆளக்காட்டிலும் எங்க பவுலையா தான் என்னது சூப்பரான ஆளு. அவருடைய பிரசங்கம், அவருடைய டீச்சிங், அவருடைய வே ஆஃப் அந்த மினிஸ்ட்ரி, இவரை பீட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அதனால நாங்க யார் கட்சி? பவுல் கட்சி. இன்னொரு ஆள் சொல்லுது, சும்மாரியா பவுல்லாம் பெரிய ஆள் கிடையாது, அப்போல்லாம் பெரிய ஆள், நாங்க யாரை சேர்ந்தவங்க? அப்போல்லாம் சேர்ந்து. சில ஆள் சொல்றேன், இல்லை அவங்க 2 பேரை காட்டிலும் யார் முக்கியமான ஆளு? கேபா தான் முக்கியமான ஆளு. ஆமேன். கேபாவை சேர்ந்தவன் என்றும். அடுத்து சில டீமு நாங்கள் யார் டீம்ல இல்லைப்பா, பவுல் டீம் இல்லை, இந்த டீம்ல இல்லை, கேபா டீம்ல இல்லை. அடுத்து இல்லை, நாங்கள் இப்போ யாருடைய டீம்ல இருக்கோம்? கிறிஸ்துவை சேர்ந்தவள் என்றும் சொல்லுகிறபடியால் நான் என்ன செய்கிறேன், இப்படி சொல்றேன். மேன்மை பாராட்டுவதற்கு பல காரியங்கள் இருக்கு. 26வது வசனம், அதே 1ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனம் சொல்லுங்க. எப்படி எனில் அழைப்பை பாருங்கள். இல்லை, இல்லை, பெருமக்கள் அநேகர் இல்லை. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நீங்க மேன்மை பாராட்டுறீங்க, ஆனா இல்லை. ஆனா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு என்ன செய்கிறாராம், பைத்தியமானவர்களை தேர்ந்தெடுத்து. அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மேன்மை பாராட்டிட்டு இருக்கீங்க. ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டுறீங்க, சம்பத்தை குறித்து பெருமை பாராட்டுறீங்க, வல்லமைகளை பெருமை பிரபுக்களை குறித்து இதெல்லாம் பெருமை பாராட்டுகிறதான இடங்கள். ஆனால் நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது என்பதை அங்கு அவர் அழகாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியா படிங்க. பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்தின்
தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் ம், மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ம். ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ரகசியமான தேவ ஞானம். ஹல்லேலூயா. சில தேவனுடைய ஞானங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ரகசியமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறவரோட எந்த அளவுக்கு நமக்கு கனெக்ஷன் இருக்கிறதோ அந்த கனெக்ஷன் தான் அந்த ஞானத்தையும் ரகசியத்தையும் என்ன செய்து கொள்ள முடியும்? புரிந்து கொள்வதற்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. அடுத்து அதை பிரபஞ்சத்து ஆ. பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இல்லை. அறிந்தார்களானால் ஆ. மகிமையின் கர்த்தரை ஆ. அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆ. எழுதி இருக்கிறபடி ம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ம். ஆயத்தம் பண்ணினவைகளை ம். கண் காணவும் இல்லை, ம். காது கேட்கவும் இல்லை, ம். அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆ. நமக்கோ ம். தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். சோ இப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை தேடி போகிறவர்களுக்கு தேவன் ஞானத்தை ரகசியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து வேண்டுமென்றால் என்ன செய்ய முடியும்? மேன்மை பாராட்ட முடியும். அல்லேலூயா. அடுத்து 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தில் பாருங்க. 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஃபர்ஸ்ட் யாராக கடவன்? ஹல்லேலூயா. ஆயிட்டா யார மாறிடலாம்? ஞானியா மாறலாம். அடுத்து இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு என்னவா இருக்கிறது? பைத்தியமாக இருக்கிறது. உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதி இருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய மேன்மை பாராட்டல் இந்த உலகத்தில் பார்க்கிற காரியங்களை வைத்தோ சிந்தனை வைத்தோ அறிவை வைத்தோ நாம் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. இந்த 5ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தில் சில விதமான பாவ சம்பவங்களை நடப்பிக்கிற கிரியைகள் அந்த சபைக்குள்ள நடக்கிறது. அவர்களை கண்டித்து அந்த பாவத்தை அங்கிருந்து வெளி ஆக்காம அதை அவர்கள் மேன்மையாய் நினைக்கிறார்கள். அதை அவர்கள் என்ன செய்யறாங்க? மேன்மையா நினைக்கிறாங்க. ஏன்னா இல்லாதவன் பாவம் செஞ்சா பாவி, இருக்கிறவன் பாவம் செஞ்சா தப்பு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவன் எங்க வரமாட்டான்? பாவி என்கிற இடத்துக்கு வரமாட்டான். ஏன்னா சொல்லியாச்சுன்னா அந்த வசதி படைத்தவனுக்குள்ள என்ன செய்யும்? இருதயம் துக்கப்படும். இப்ப நம்ம தண்டிக்கும் பொழுது பாருங்களேன், நல்ல உயர்ந்தவங்களை தண்டிக்கிற தண்டனைக்கும் ஒண்ணுமே இல்லாதவங்களை தண்டிக்கிற தண்டனைக்கு என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கு. இவனை தண்டிச்சா இவனை கேட்க மாட்டான், அவனை தடிச்சு ஐயோ 10 பேர் கூட இருக்கிறாங்க, எதையாவது ஒன்று பண்ணிடுவான், இல்லை 10 பேர் சேர்ந்து போயிடுவாங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது அல்ல. இப்படியாய் கொரிந்திய சபையில் சில பாவம் செய்கிறதான சம்பவங்களை அவர்கள் நியாயத்தைப்படுத்தி அதில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் பொழுதுதான் பவுல் அப்போஸ்தலன் இப்ப மிக தெளிவாய் சொல்லுகிறார். அதே மட்டுமல்ல, யாக்கோபுக்கு எழுதும் பொழுது நிருபத்தில், யாக்கோபு எழுதினதான நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒரு சத்தமாய் படிங்க. வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். உங்களுடைய வீம்புகளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மேன்மை பாராட்டுகிறீர்கள். இந்த காரியங்களை நீங்கள் மேன்மை பாராட்டும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் அழகாக கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார். என்ன? அதே 1ஆம் அதிகாரத்தினுடைய 30, 31 ஆகிய வசனத்தை ஒருவர் எடுத்து படிங்க சீக்கிரமாக. அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன். யாரை குறித்து மட்டும்தான் நம்ம மேன்மை பாராட்டணுமா? கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை மேன்மை பாராட்டும் பொழுது அதற்கு பின்பதாக ஏதாவது சில நன்மைகள், எஃபெக்ட், ஒரு சேஞ்ச் இருக்கணும். அப்போ தான் அந்த மேன்மை பாராட்டுறதுக்கு நல்லது. இன்றைக்கு ஓட்டு வாங்குற டைம் நிறைய பேரை தூக்கி என்ன செய்வாங்க? போழ்த்தி பேசுவாங்க. ஆனால் பேசுகிற ஆட்கள் பேசக்கூடிய அளவுக்கு நடக்கிறாங்கலாம் பின்னாடி பொறுத்து இருந்தால் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது நீங்கள் யாரை மேன்மை பாராட்டுவதற்கல்ல, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவர் நமக்கு எப்படியாய் மாறுகிறாராம்?
அவரே தேவனால் நமக்கு ஞானம் என்றால் யார் ஒருத்தர் தான்? தேவன் தான். ஹல்லேலூயா. அந்த இயேசு நமக்கு யாராய் மாறுகிறார்? அடுத்து நீதியாய் மாறுகிறார். அவரே நமக்கு யாராவும் மாறுகிறார்? பரிசுத்தமும் மீட்புமானார். இன்றைக்குள்ளதான சத்தியத்தில் மிக தெளிவாய் நீர் கேட்டீர்கள். சுவிசேஷம் என்பது இயேசுவினுடைய பாடு, இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். இந்த 3 சம்பவமும் ஒரு சுவிசேஷத்துக்குள் வரவில்லை என்றால் அது பூரணமான சுவிசேஷம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு சுவிசேஷம் அதுக்குள்ள என்ன வந்திருக்கணும்? இயேசுனுடைய பாடு வந்திருக்கணும். அவர்தான் நமக்காக கிருபாதார பலியாக பாஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்டவர். யார்தான்? இயேசுதான். அப்ப இயேசு பாடுபட்டார், மரித்தார். மரணம் என்பது அவருடைய சரீர வாழ்க்கையில it shows that he is a 100% man. அந்த மரணம் என்பது அவர் 100% யார் என்பதை வெளிப்படுத்துகிறது, மனிதன் என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் மரணம். ஹல்லேலூயா. பிறப்பும் மனிதனை வெளிப்படுத்துகிறது, மரணமும் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. இப்போ அவருடைய உயிர்ப்பு என்பது இயேசு மரணத்தை வெல்ல முடியும் என்கிறதான தெய்வீகத்துவத்தை அந்த இடத்துல என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த 3ம் இணைகிறது தான் ஒரு சுவிசேஷம். ஏன்னா இயேசு நமக்காக யாராய் மாறினாராம்? 1ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் 1ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 17வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்களேன். 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில், ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை. எந்த சுவிசேஷம்? அதான், இதை பிரசங்கிக்கவே தேவன் என்ன செய்தாராம்? என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஹல்லேலூயா. தமிழ் பைபிளில் சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க என்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அது ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது இன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் என்று எழுதியிருக்கும். அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வேர்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் விஸ்டம். ஆமென். அந்த வேர்ட்ஸ் என்பது ஒருமையில் அல்ல, பன்மையில் போடப்பட்டிருக்கிறது. வேர்ட்ஸ், பல வார்த்தைகள். இன்றைக்கு உலகத்தின் ஞானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது என்று உலகத்தின் ஞானம் சொல்லும். ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் வசனம் சொல்லும், ரட்சிப்பு அடைவதற்கு ஒரே ஒரு வழி, நீ இயேசுவின் சிலுவையின் அண்டைக்கு வந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. பல வழிக்கும் ஒரு வழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு உலகம் பல வழிகளை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை ஒரு வழியை குறித்து சொல்லுகிறது. இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். ஹல்லேலூயா. பல வழிகளில் நம்ம தேவனுடைய அந்த பூரணத்தை நம்ம என்ன செய்து கொள்ள முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இப்படியாக அந்த நாட்களில், ஆரம்ப காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் தங்களுடைய சுவிசேஷ பணியை தீவிரமாய் சொல்லும் பொழுது அவங்களுடைய செய்தியில சிலுவை என்பது மிக முக்கியப்படுத்தப்பட்ட செய்தியாக என்ன செய்தது? இருந்தது, உள்ளடக்கி இருந்தது. சிலுவை மரணம் என்பது ஆண்டவர் நமக்காய் பலியானார். சிலுவையில் அவர் என்ன செய்தார்? மரித்தார். பாவம் இல்லாத அவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? பாவமாய் மரித்தார். ஏனென்றால் பாவி ஒருத்தன் தான் என்ன செய்யணும்? சிலுவையில் மரிக்கணும். இயேசு சிலுவையில் ஏறக்கூடிய ஏதாவது தவறு செஞ்சாரா? சொல்லுங்களேன். சிலுவையில் ஏறக்கூடிய ஏதாவது தவறை இயேசு செய்தாரா? செய்யவே இல்லை. அப்படி செய்யாதவர் ஏன் சிலுவையில் ஏறினார் என்றால், வேதத்தை நீங்க படிச்சீங்க, செய்தியை நீங்க கேட்டீங்களா தெரியும். சர்வ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகத்தான் அந்த தண்டனைகளையும் அந்த என்ன எல்லாவற்றின் தன்மையில் என்ன செய்கிறார்? சுமந்து கொள்கிறார். இதை இந்த சீஷர்கள் பிரசங்கமாய் தங்களுடைய செய்தியில முக்கிய பணியாக செய்கிறார்கள். இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் சிலுவையின் சத்தியத்தை வீணடிக்க முடியும் என்பதையும் பவுல் அப்போஸ்தலன் இங்க சொல்றார். இதை சரியா புரியலைன்னா அந்த சிலுவையில் அவர் செய்ததான அந்த மேன்மையான காரியத்தை கூட நம்ம என்ன செய்ய முடியும்? வீணடிக்க முடியும். அதான் 1ஆம் அதிகாரத்தில் சிலுவையை, கிறிஸ்துவின் சிலுவையை வீணாய் போகாதபடிக்கு,
அப்போ இது பிரயோஜனம் உள்ளதாய் மாறுவதற்கு நாங்கள் தந்திரமான ஏதோ வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு நாங்கள் பேசலை. அந்த உண்மையான சிலுவை என்கிற உபதேசத்தை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். அதுதான் ரோமருக்கு எழுதினதான நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெளிந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதைத்தான் இந்த கொரிந்தியர்ல 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. உலகத்துல 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் கெட்டு போகிறதுக்கு நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, போய்கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நித்திய ஜீவனுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே சிலுவை ஒண்ணுதான். ஹல்லேலூயா. இப்ப இந்த சிலுவையை விசுவாசத்தின் ஊடாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அழிவிலிருந்து ஜீவனுக்கு மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ளல இருந்தா ஜீவன்ல இருந்து அழிவுக்கு நேராய் மாறுவீர்கள். இன்றைக்கு இந்த நாள்ல இந்த பண்டிகையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் அழிவிலிருந்து ஜீவனுக்கு நாம் கடந்து வருவதற்குத்தான் இந்த பண்டிகையை நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அழிவில் இருந்தோம். ஆனால் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது சிலுவையின் மூலமாய் நமக்கு வருகிற ஆசீர்வாதம், சிலுவையின் மூலமாய் நமக்கு வருகிற ரட்சிப்பு, சிலுவையின் மூலமாய் நமக்கு வருகிறதான நன்மை நம்மை அழிவிலிருந்து என்ன கொண்டு வருகிறது, உயர்வுக்கு மேன்மைக்கு கொண்டு வருகிறது. நம்ம யாரையும் மேன்மையிலிருந்து அழிவுக்கு கொண்டு போக ஆண்டவர் இந்த உலகத்தில் வரல. ஹல்லேலூயா. ஏன் இந்த சிலுவையை குறித்து அவர்கள் இந்த சாட்சி கொடுக்கிறாங்க? சிலுவையின் மூலம் அநேக நன்மைகளை தேவன் நமக்கு செய்கிற ஒரு 4 நன்மை என்னவென்றால், சிலுவையின் மூலம் பகை என்கிறதான நடுச்சுவரை கர்த்தர் என்ன செய்கிறார், தகர்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவை தான் பாஸ்கா. அந்த சிலுவையில் தொங்கினதான கிறிஸ்து தான் என்னது, பாஸ்காவாகிய தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அவர் அங்க தொங்கினது நிமித்தமாக பகையாய் நின்றதான நடுச்சுவரை அவர் தகர்த்து விடுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாய் கிறிஸ்துவின் அன்பு பூரணமாய் நமக்கு வெளிப்படுகிறது. இயேசுவின் அன்பு எந்த இடத்துல கிளைமேக்ஸா வெளிப்படுது என்றால் எங்க தான் தெரியுமா, சிலுவையின் மரணத்துல தான் இயேசு உங்களையும் என்னையும் பூரணமாய் நேசித்தார் என்பதனுடைய வெளிப்பாடு தான் சிலுவை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு, அதாவது ஒரு சிநேகிதனுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதிலும் பெரிய அன்பு வேற எந்த அன்புமே இல்லை. அப்படிப்பட்ட முழுமையான அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, எதையாவது பிரதி உபகாரம் நினைக்கிற எந்த அன்பும் அல்ல. நமக்காய் தன் ஜீவனையே தந்து தம்முடைய அன்பை அந்த நமக்காய் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. 1 பகை என்கிற தடைச்சுவரை மாற்றினார். 2 அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். 3ஆவதாக சிலுவை என்பது தேவனுடைய, அதாவது சத்துருவனுடைய சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் அது முறித்ததான இடம்தான் அந்த சிலுவை. ஹல்லேலூயா. இந்த சிலுவையில் அவர் என்ன செய்கிறார், ஆணி அடிக்கிறார். அதுக்கு ஒரு வசனத்தை மாத்திரம் சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துடைய 14-15. இது நம்ம உங்க டிரான்ஸ்லேஷன்லையும் படிங்க. புதிய ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு பைபிள் இருக்கு, அதில் உள்ள டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கிறேன். 2க்குள்ள வித்தியாசத்தை ரொம்ப சிறப்பா அற்புதமா இது எழுதப்பட்டிருக்கு. ஒன்று என்ன படிங்க, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல சிலுவையில் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இந்த தமிழ் இந்த 2 வசனத்தை புதிய மொழிபெயர்ப்புல நியூ டிரான்ஸ்லேஷன் இப்படி எழுதப்பட்டிருக்கு. என்ன, நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருந்ததான கட்டளை கொண்ட குற்றப்பத்திரத்தை நீக்கி அதை சிலுவையில் ஆணி அடித்து இல்லாது ஒழித்து விட்டார். அவர் ஆளும் வல்லமைகளிடத்திலிருந்தும் அதிகாரங்களிடத்திலிருந்தும் அவற்றின் வல்லமைகளை களைந்து
சிலுவையினால் அவற்றின் மேலே வெற்றி கொண்டு அவற்றை பகிரங்க காட்சி பொருளாக்கினார். ஹல்லேலூயா. இந்த சிலுவையில செய்த செயல் என்பது சாதாரண செயல் அல்ல, ஓப்பன் டிக்ளரேஷன். அவன் இவ்வளவு நாளைக்கு அவன் பெரிய ஆள் நினைத்து கொண்டிருந்ததை ஓப்பனாக இவன் ஒண்ணுமே இல்லை என்பதை முழு தேசத்திற்கும் வெளிப்படுத்தின ஒரு வெற்றியின் நாள் தான் அந்த சிலுவையின் மரணம். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சாங்க இயேசு வல்லமை உள்ளவர், அற்புதம் செஞ்சுட்டே இருந்த திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போனாங்க. ஆனா பாவம், ஒரு குற்றவாளி மரிக்கிறவர்கள் என்ன செஞ்சிட்டாரு? மரித்து விட்டார். மற்றவர்கள் மரித்ததற்கும் என் இயேசு மரித்ததற்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் இந்த உலகத்தின் தண்டனைக்காய் மரிக்கிறார்கள், ஆனால் என் இயேசுவோ இதுவரைக்கும் ஜனங்களை தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையில் என்ன செய்கிறார்? ஆணி அடித்து அவர் ஜெயம் எடுக்கிறார். இயேசுவின் மரணம் ஒரு தோல்வியின் சின்னம் அல்ல, பிசாசை வென்றதான ஜெயத்தின் சின்னம்தான் அந்த சிலுவையின் மரணம். ஹல்லேலூயா. சோ இந்த நாட்கள்ல நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்பது யாரை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும்? சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காய் மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்ததான வல்லமையுள்ள இயேசுவை ஒவ்வொரு நாளும், அது ஞாயிறு மட்டுமல்ல, கிறிஸ்மஸ்ல மாத்திரமல்ல, அது குட் ஃப்ரைடேல மாத்திரமல்ல, மற்ற ஏதோ ஒரு விசேஷித்த நாட்களில் மாத்திரமல்ல, எல்லா நாளிலும் நாம் அவரை மேன்மைப்படுத்தும்படியை பழகிவிட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைய ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் திரும்பமாய் படித்து என்னுடைய செய்தியிலிருந்து நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 30-31 ஆகிய வசனத்தை நாம் படித்து நிறைவு செய்ய போகிறோம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. நமக்காக ஞானமாய், நமக்காய் ஜெயமாய், வெற்றியாய் மாறினதான அந்த கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலிருந்து மேன்மை பாராட்டுவதற்கு நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்களையும் என்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் மேலானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை செய்யணும்னு சொன்னா எப்பொழுதும் என்ன செய்யணும்? இந்த வேத வசனத்தில் உங்களுடைய கண்களை பதித்து தேவனுடைய ரகசியங்களை ஒவ்வொன்றா நீங்கள் என்ன செய்யுங்க? புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அதுபோல ஒரே ஒரு வசனம் கடைசியாக ரோமர் எழுதினதான நிருபம் அதனுடைய 12வது ரோமர் 14ஆம் அதிகாரம். இதில் ஒரு அற்புதமான வார்த்தை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தில் படிங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறவன் கவனித்துக் கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான. சபையில வந்திருக்கிற நீங்க அத்தனை பேரும் இந்த வசனத்தை கொஞ்சம் மனதில் நினைத்துக் கொள்ளணும். புசிக்கிறவன் புசியாதவனை நினைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது? மட்டம் தட்டிடக்கூடாது. ஐயா அவன் புசிக்கல, அப்ப நான் தான் அவனை காட்ட ரொம்ப பரிசுத்தவான், இப்ப நான் புசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து அல்லது புசிக்காதவன் நான் நம்ம புசிக்காம இருக்கிறேன், இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? புசித்து கொண்டே இருக்க. அப்ப அவர் என்ன காட்டில் அவரு? இப்ப சிலவங்களை பார்த்தீங்களா, நான்வெஜ்ஜு நான் வெஜ்ஜு, கடைக்கு போகும்பொழுதே வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா சாதாரணமாக இது என்ன எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. நாங்கள்லாம் யாரு? வெறும் வெஜ் ஆட்க தான். நாங்கள் என்ன சாப்பிட மாட்டோம்? இதெல்லாம் சாப்பிடுமா? இது நம்ம மைண்டுக்குள்ள, சொசைட்டிக்குள்ள, நம்முடைய சிந்தனைக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? ஊறி இருக்குது. இன்னைக்கு மட்டுமல்ல, அந்த பவுல் எழுதினதான காலத்திலே இந்த பிரச்சனை என்ன செய்கிறது? நடக்கிறது. ஆனா கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது இதல்ல நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணுவது. ஏன்னா உண்மையான சத்தியத்தை விட்டுட்டு சின்ன சின்ன இந்த காரியங்கள்ல நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்துவீர்கள் என்று சொன்னால் தேவன் வைத்திருக்கிற பெரிய மகத்துவத்தை இழந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்கிறாரு? புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே, மற்றொருவனுடைய வேலை
குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் தான் பெருசு, அந்த நாள் தான் பெருசு, இந்த நாளில் தான் நீங்கள் ஆண்டோடு தொழுதணும், அப்படி நாள் அல்ல. நீங்கள் அந்த நாளில் யாரை என்ன செய்கிறீர்கள்? ஹல்லேலூயா, இது முக்கியம். இப்போ எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. எனக்கு என்ன இருக்கிறது? டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இந்த டேட் ஆஃப் பர்த் என்னுடைய சர்டிஃபிகேட்லேயே வந்துடும். இது என்னுடைய தாயும் தகப்பனும் டேட் ஆஃப் பர்த் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது என்னுடைய பிறந்த நாளில் உண்மையான டேட் ஆஃப் பர்த். ஆமேன். இப்போ நான் இங்கே பிறந்ததுக்கு என்ன இருக்கிறது? ஒரு டேட் இருக்குது. இது போல் நீங்கள் எல்லாரும் பிறந்ததுக்கு என்ன இருக்கும்? டேட் இருக்கும். ஆனால் இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் குறிப்பதற்கு முந்தின ஒரு காலம் இருக்கிறது. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த வருஷம்னு என்ன செய்யாது, தெரியாது. அன்றைக்கு யாருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, குறித்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு யூகத்தில் ஒரு டேட் என்ன செஞ்சிருவாங்க, போட்டு சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோமா இல்லையா? அதனால தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு நாள் இருக்கிறது. இந்த நாளல்ல முக்கியம், பிறந்த நம்ம தான் முக்கியம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப மேன்மை பாராட்டுகிறவன் நாளை அல்ல, அந்த நாளில் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாய் மாற வேண்டும். ஆமென். அடுத்து என்ன சொல்லுகிறது? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். கொள்ளாதவனும் விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியினால் புசிக்கிறான். புசியாம இருக்கிறவனும் புசியாதிருந்து தேவனுக்கு, ரெண்டுமே தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சபையில் கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒன்று நம்முடைய தேவாதி தேவன். அவர்தான் நமக்காய் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பாவத்திற்காய் சிலுவையில் நமக்காய் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவாதி ஜீவனாக ஜீவிக்கிற தெய்வமாக மற்ற எல்லா நபர்களை காட்டிலும் உன்னதமான இடத்தில் இன்றும் இருந்து ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை மாத்திரம் மேன்மைப்படுத்த நம்மையே நம்ம அர்ப்பணிப்போம். கண்களை மூடின வண்ணமாய் நாம் செபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கிருபையும் இரக்கமுள்ளதான எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான எங்களுடைய சபையில் கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே நபர்களை நம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். விசேஷமா இந்த 2 நாள் ஒரு அற்புதமான சந்தோஷ பண்டிகையாய் கொண்டாடும்படியான ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து ஆண்டவர் வேதத்தின் வார்த்தைகள் எங்களுக்காய் ஆண்டவர் இந்த உலகத்தில் கடந்து வந்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் மரித்து ஆண்டவரே மரணத்தை வென்று பாதாளத்தை வென்று இன்றும் உயிரோடு இருக்கிற கர்த்தராய் எங்கள் மத்தியில் ஜீவிக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கும் என்றால் உம்மை குறித்து மாத்திரமே நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு நீ கிருபையை தருவீராக. அந்த எண்ணத்தில் நாங்கள் தொடர்ந்து வளர, அநேகரை இந்த கிறிஸ்துவின் சத்தியத்துக்குள்ள கொண்டு வர நீர் எங்களுக்கு கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஒரு முகத்தை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இல்லாத மாதிரி தெரியுது. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த 2 சத்தியமும் உண்மையிலேயே பயங்கரமான காரியத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட பலியை குறித்து நாம் 1வது பகுதியிலே கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். 2வது பகுதியில் நாம் மேன்மை பாராட்டுவது கிறிஸ்து ஒருவரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க, ஸ்தோத்திரம். எல்லா மதத்துலேயும் பலவிதமான 4 நட்சத்திரங்களெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டத்தின் நாட்கள் தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒவ்வொரு நாளும்
கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை யாரெல்லாம் இருதயத்தில் சுமக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள் தான். அவர்கள் எல்லாரும் சந்தோஷம் நிறைந்தவர்கள் தான். அல்லேலூயா. அருமையான சத்தியத்தை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கொஞ்ச நேரம் வலது கரத்தை உயர்த்தி கேட்ட சத்தியத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் இன்றைக்கு எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய மேன்மை பாராட்டல் யாரை குறித்து இருக்கிறது? நான் யாரை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வஸ்திரத்தை குறித்தா, அல்லது என்னுடைய அலங்காரத்தை குறித்தா, அல்லது பொன் ஆபரணங்களை குறித்தா, வீட்டையும் வீட்டினுடைய தோற்றத்தையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேனா? அல்லது எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறேனா? அல்லது நிறைய திறமைகள் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, இதில் மேன்மை பாராட்டுகிறேன்? எதில் நாம் இன்றைக்கு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். 2000 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மேன்மையை எல்லாம் விட்டுவிட்டுத்தானே இந்த மண்ணு உலகத்திற்கு மனித சாயலாக வந்தார். அவர் மேன்மை பாராட்டவில்லையே. அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும், அவராலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? யாரை குறித்து இன்றைக்கு நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம், யோசிக்க வேண்டிய ஒரு தருணம். யாரும் இதை சும்மா நல்லா இருந்துச்சு, அருமையான பிரசங்கம், அருமையான வார்த்தை என்று சொல்லிட்டு முத்திரை குத்திட்டு போகாதீங்க, மார்க்கு போடாதீங்க. தயவு செய்து, தெய்வம் என்னோடு கூட பேசி இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய மாம்சத்தில் தான் மேன்மை பாராட்டுகிறத நாம் பார்க்க முடிகிறது. தங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களில் தான் மேன்மை பாராட்டுகிறத இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஆலயங்களிலே, ஸ்தோத்திரம், தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள், ஆலயத்துக்கு போகும்போது மற்றவர்களை விட நான் உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு போக வேண்டும், மற்றவர்களை விட நான் உயர்ந்த அணிகலன்களை உடுத்தி கொண்டு போக வேண்டும், மற்றவர்களை விட நான் தரம் கூடின பாதரட்சைகளை உடுத்தி கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பெருகி கொண்டிருக்கிறதே தவிர, நான் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என்றைக்காவது வந்திருக்கிறதா நமக்குள்ளே? இயேசுவை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இன்றைக்கு வந்திருக்கிறதா? என்றைக்காவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த காலகட்டங்களில் இருந்து இன்றைக்கு நாம் யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாரை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எதை பெருமையாக தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம்? பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இருதயத்தை நாம் தாழ்த்த வேண்டும். தலைகளை தாழ்த்துவதை விட இப்பொழுது நாம் தாழ்த்த வேண்டிய இடம் நம்முடைய இருதயமாகும். நம்முடைய இருதயத்தை நாம் தாழ்த்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்காக பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டாரே, தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே, பரலோகத்திலிருந்து அனைத்து மேன்மையையும் இழந்தவராக மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தினாரே. அப்படிப்பட்ட கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நாம் பலியிடப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை கிறிஸ்துவுக்கு முன்பாக பலி செலுத்தி நாம் வாழ வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. எத்தனை பேர் உண்மையாக அந்த 2 சத்தியத்தை கேட்டு என்னை மனசார ஒப்பு கொடுக்கிறேன், இன்று முதல் நான் ஆண்டவருக்கு பிரியமாக கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை வாழுவேன், ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழுவேன் என்று சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கு? உங்கள் வலது கரத்தை நீங்கள் உயர்த்தும்படியா என்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம். உணர்த்தப்பட்டவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. உணர்த்தப்பட்டவர்கள் மட்டும் இன்றைக்கு கேட்ட சத்தியம் என் வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துவோமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த பகுதியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். நிறைவு செய்த பின்பு திருவிருந்துக்கான ஆயத்தம், திருவிருந்துக்கு ஆயத்தம் உள்ளவர்கள் ஆயத்தமாக போறோம். அதற்கு பின்பு
எல்லாரும் சேர்ந்து உணவருந்தி அன்பின் விருந்தை அருந்தி நாம் கடந்து போகிறோம். இப்பொழுது இந்த முதல் பகுதியினுடைய நிறைவுக்கு நேராக நாம் ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணித்தவர்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். பாஸ்டர், நம்முடைய தலைமை போதகர் இஸ்ரேல் பாஸ்டர் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். கிருபை இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் எங்களிடத்தில் உம்முடைய சத்திய வார்த்தையினால் நீர் எங்களுக்கு பேசி எங்களுடைய இருதயத்தை உணர்வுடைய செய்து ஆண்டவரே வாழ்க்கையின் மாற்றத்துக்குரிய தீர்மானத்தை எடுக்கும்படியாக ஒவ்வொரு இடத்திலும் ஆவியானவர் செயல்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பேசினது நாங்கள் அல்ல, நீரே எங்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை மன்னாவை நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இருதயம் மாற்றப்பட்டவர்களாய் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் சிந்தனையோடு இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல இந்த கூடுகை ஆண்டவரே நன்மையாக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது 100ஆக பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய கிருபையும் நமத்தில அதிகமாய் கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளோம், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோம், சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் எங்களை அணுகாது. தீங்கில்லை, 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 நமக்கு பயமில்லை, 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 நமக்கு நோயில்லை, 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 சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் எங்களை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு சின்ன அறிவிப்பு நின்ற வண்ணமாக நமக்கு எல்லாருக்கும்